All throughout the month of December, I was fasting and praying and waiting on God. டிசம்பர் மாதம் முழுவதும் உபவாசத்தோடு ஜெபத்தோடு தேவனுக்கு முன்பாக நான் காத்திருந்தேன். From the 18th of December 2020 right up to 31st December 2020, I had several visitations from God where He spoke about what His mind is, His counsel is for 2021. 2020 ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரைக்கும் 2021ஆம் ஆண்டை குறித்து தேவன் தம்முடைய மனதில் என்ன நினைத்திருக்கிறார், தேவ ஜனங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை குறித்து பல சந்திப்புகளை தெய்வீகமாக தேவன் எனக்கு கொடுத்து வெளிப்படுத்தினார். As I was praying at 8:30 in the morning on December the 12th 2020, டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு காலை 8 மணிக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது word of the Lord came unto me like this. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இப்படியாக வெளிப்பட்டது. Tell my people to sanctify themselves in the year 2021. 2021ஆம் ஆண்டில் என் ஜனங்கள் தங்களையே பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளும்படி சொல் என்றார். The year 2020 was a year of preparation. 2020ஆம் ஆண்டு ஆயத்தமாகிற ஆண்டாய் இருந்தது. And in 2021 you go the next step. 2021ஆம் ஆண்டில் நீங்கள் அடுத்த படிக்கு உயர்ந்து ஏற வேண்டும். And that is sanctification. அதுதான் பரிசுத்தமாகுதல் ஆகும். Obeyed the word of God for 2020 and have prepared yourselves. 2020ஆம் ஆண்டுக்காக வந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ஆயத்தம் பண்ணி இருந்தால் then in 2021 God tells you sanctify yourselves. அப்படிப்பட்ட நிலையில் 2021ஆம் ஆண்டு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளும்படி கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். So look at this picture. இந்த காட்சியை கண்ணோக்கி பாருங்கள். In 2020 was a year of preparation. 2020ஆம் ஆண்டு ஆயத்தமாகிற வருஷமாய் இருந்தது. 2021 year of sanctification. 2021ஆம் ஆண்டு பரிசுத்தமாகுகிற வருஷம். So 2022 will be a year of visitation. 2022ஆம் ஆண்டு சந்திக்கப்படுகிற வருஷமாய் இருக்கும். On the 26th of December 2020 at 8:45 in the morning, 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி காலை 8:45 மணிக்கு I was called up before the throne of the Lord. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நான் மேலே அழைத்து கொண்டு போகப்பட்டேன். And when I stood before the Lord's throne surrounded by many saints in heaven, கர்த்தருடைய சிங்காசனத்தை अनेक பரிசுத்தவான்கள் சூழ்ந்து நிற்க நான் அங்கே போய் நின்றபோது these are the following things that the Lord spoke about 2021. 2021ஆம் ஆண்டை குறித்து பின்வரக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் என்னோடு கூட தெளிவாக பேசினார். 2021 will be a year of challenges, turmoils, struggles for the nations. 2021ஆம் ஆண்டு अनेक தேசங்களுக்கு மிகப்பெரிய சவால்களும் பேரும் பிரளயங்களும் போராட்டங்களும் நிறைந்த ஆண்டாய் இருக்கும் என்றார். Reason is because God is going to shake the nations. தேவன் தேசங்களை உலுக்கி குலுக்க போகிறதே அதற்கு காரணம் என்றார். They will turn away from me to serve their gods. அவர்கள் என்னை விட்டு விலகி தங்கள் சொந்த தெய்வங்களை வழிபடும்படி வழி விலகி போவார்கள். This is how God sees the people largely. பெரும்பாலான மக்கள் கூட்டத்தை இப்படியாகத்தான் கர்த்தர் பார்க்கிறார். They will turn away from me to serve their gods. தங்கள் தெய்வங்களை வணங்கி வழிபடும்படி என்னை விட்டு அவர்கள் விலகி திரும்பி போய்விடுவார்கள். The gods of their inventions, தாங்களே தங்களுக்கென்று உண்டு பண்ணிக் கொண்ட தெய்வங்கள், imaginations, அவர்களுடைய கற்பனையில் உதித்தவைகள், and the works of their hands, அவர்கள் கைகளின் கிரியைகள், money will become a driving force
for them to turn away from me. என்னை விட்டு அவர்கள் விலகி போவதற்கு பணமே அவர்களை உந்தி தள்ளுகிற சக்தியா இருக்கும். The Bible warns that the love for money is the root of all evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறதே. And in the last days, the rich people will hoard up riches just for themselves. கடைசி நாட்களில் பெரும் பணக்காரர்கள் போதாதென்று இன்னும் பல ஐஸ்வர்ய செல்வங்களை தங்களுக்கென்று வாரி சேர்த்து குவிப்பார்கள். Secondly, apostasy will increase largely in the body of Christ. இரண்டாவதாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே விசுவாச துரோகம் பெரிதான அளவில் பெருகி தலைவிரித்தாடும். They will allow sodomy to become acceptable and common in their midst. அவர்கள் தங்கள் நடுவிலே சோதோமின் அருவருப்பான பாவங்களை சாதாரணமானதாக ஏற்று அனுமதித்து விடுவார்கள். They will pollute my body, the Lord's Supper, saying it is also for other faiths, people of other faiths representing an ecumenical faith. சர்வ மத விசுவாச நம்பிக்கை என்கிற ஒன்றை ஏகமனதோடு ஒப்புக்கொண்டவர்களாக என்னுடைய சரீரமாகிய திருப்பந்தியை கூட அனைவருக்கும் உரியது என்று சொல்லி தீட்டுப்படுத்தி அதை அருவருப்பாக்குவார்கள். Because they do not know the sanctity of the broken body and the blood of the Lord Jesus. பிற்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரத்தின் சிந்தப்பட்டவுடைய திரு ரத்தத்தின் மேன்மை தங்கிய புனிதம் அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். In the last days there will come a great falling away. கடைசி நாட்களிலே மிகவும் பெரிதான அளவில் ஜனங்கள் வழுவி விழுந்து போவதும் ஏற்படும் என்று வசனம் வரையறுக்கிறது. The great falling away is called apostasy. மிக பெரிதான விழுந்து போகுதல் தான் விசுவாச துரோகம் என்று சொல்லப்படுகிறது. Falling away from the faith that was once trusted into our hands. ஒரு விசை நம்முடைய கரங்களிலே நம்பி ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை விட்டு வழுவி போகுதல். And fourthly, the Pope will continue to rise to prominence and will make earth-shattering statements. நான்காவதாக போப் தொடர்ந்து பிரதானமான ஒரு நிலைக்கு உயர்ந்து பூமியே இடிந்து தகர்ந்து போகக்கூடிய அளவுக்கு அதிர்ச்சியூட்டும் பிரகடனங்களை அறிவிப்பார். Remember, I revealed this 5 years ago that God showed that the Pope is the false prophet. போப் தான் கள்ளத்தீர்க்கதரிசி என்பதை தேவனுக்கு வெளிப்படுத்தினதை 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் உங்களோடு கூட தெளிவாக பேசினது நினைவிருக்கிறதா? He will be consulted by world leaders on important decisions concerning world affairs. இன்றைக்கு இருக்கக்கூடிய தற்கால போப் உலக காரியங்கள் நடவடிக்கைகளை குறித்து உலக தலைவர்கள் அவரிடத்தில் வந்து ஆலோசனை செய்வார்கள். Number 5. ஐந்தாவதாக The currencies will tumble and economies of many nations will fail and fall. உலக ரூபாய் நோட்டுகளுடைய மதிப்புகள் எல்லாம் செயலிழந்து போக உலக பொருளாதாரங்கள் பல தேசங்களிலே நிலைகுலைந்து விடும். Number 6. The rise of the kings of the east will begin to take place. ஆறாவதாக கிழக்கு தேசங்களுடைய ராஜாக்களுடைய எழுச்சி உண்டாகும். Now the term kings of the east is mentioned in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் கிழக்கு ராஜாக்கள் என்கிற பதம் சொல்லப்பட்டிருக்கிறது. Kings of the east can mean powerful, great economies, great political powers, or great nations of the east. கிழக்கின் ராஜாக்கள் என்றால் கிழக்கு பகுதியை சார்ந்த
பொருளாதார அரசியல் பலபலம் செல்வாக்குள்ள மிகப்பெரிய முக்கியஸ்தர்களை குறிக்கிறதா இருக்கும். The kings of the east legs and hands will be strengthened. கிழக்கு ராஜாக்குடைய கைகளும் கால்களும் வலுவாக பலப்படுத்தப்படும். It will begin to stretch out and stamp down. அது தன்னுடைய கைகளையும் கால்களையும் விரித்து கீழே ஓங்கி மிதிக்கும். But I, the Lord your God, will crush your enemy under your feet. உங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நானோ உங்கள் எதிராளியை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவேன். Though he tarries, yet he will not fail. அவர் தாமதித்தாலும் நிச்சயம் அவர் வருவது சாத்தியம்தான். Now the Lord God gives a counsel to church leaders, church pastors and churches. Equip my army, the young and the old, with the knowledge of the ways of God. திருச்சபை தலைவர்களுக்கும் திருச்சபை போதர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், கர்த்தருடைய வழிகளிலே தேவனுடைய அறிவை வாலிபரும் வயோதிகருமாக இருக்கிற என்னுடைய சேனைகளுக்கு அதிகமாக கொடுத்தவளை தயார்படுத்துங்கள். Equip with the knowledge of the instruments of righteousness. நீதியின் ஆயுதங்களின் அறிவினால் என்னுடைய சேனையை பழக்குவியுங்கள். Equipped with the knowledge of the art of warfare in the heavenly realm and on the earthly realm. வான மண்டலங்களிலேயும் பூமிக்குரிய பரிமாணங்களிலேயும் யுத்தம் பண்ணுகிற போராட்ட யுத்த வழிமுறைகளை என் படைக்கு வகுத்து கொடுங்கள். The next two counsel are for the people of God. தேவ ஜனங்களுக்கு வரக்கூடிய அடுத்த ஆலோசனை, My people should walk in love and stay united to be strong and formidable. என்னுடைய ஜனங்கள் வலிமை வாய்ந்தவர்களாக கட்டுக்கோப்பாய் நிலைத்திருக்க வேண்டுமானால் அன்போடு ஒரு மனப்பாட்டில் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். You are to preach the gospel of the kingdom of God. நீங்கள் தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் வலம் வர வேண்டும். In Matthew chapter 24 verse 14, the Lord Jesus said, when the gospel of the kingdom is preached, it is the final sign. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதே இறுதி அடையாளம் என்பதை மத்தேயு 24:13 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். So the counsel of the Lord comes to you that now the time has come to preach the gospel of the kingdom in all the world. ஆகவே உலகம் எங்கிலும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கான நேரம் இதுவே என்று கர்த்தருடைய ஆலோசனை இப்பொழுது உங்களுக்கு வெளிப்படுகிறது. And you should also act by saying to preach the acceptable year of the Lord and the vengeance of God has come. கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் பிரசங்கித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிற நாள் வந்துவிட்டது என்பதையும் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தோடு சேர்த்தே நீங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான்காவது, இந்த உலகத்துல நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்களுக்காக தேவன் இந்த உலகத்தை எப்படி நியாயம் தீர்க்க போகிறார், தேசங்கள் எப்படிப்பட்ட வகையில் நியாயம் தீர்க்கப்பட போகிறது என்பதையும் சொல்லியிருக்காங்க. Now the fourth part of the word of the Lord that I received was on 27 December 2020 at 3:55 in the afternoon. 2020 ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பிற்பகலிலே நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நான்காவது வார்த்தையின் பகுதியை கேளுங்கள். I was praying for 1 hour in unknown tongues in the spirit. ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையில் 1 மணி நேரம் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And suddenly I saw a weighing scale on my table. திடீரென்று என்னுடைய மேஜையின் மேல் ஒரு தராசு இருக்கிறதை பார்த்தேன். When I look at the weighing scale, அந்த தராசை நான் பார்த்தபோது the word of the Lord came unto me. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. I am going to judge the world. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறேன்.
worldwide COVID-19 pandemic is my judgment on a global scale to woo the people to turn back to righteousness. எப்படியாவது ஜனங்கள் எல்லாரும் நீதியின் பக்கம் திரும்பி வரத்தக்கதாக நான் அவர்களிடத்திலே நயங்காட்டி பயில்காட்டி அழைப்பதற்கு ஏதுவான ஒரு உலகளாவிய தொற்று கிருமிதான் COVID-19 தாக்கம் என்றார். I found none. ஆகிலும் ஒருவனையும் என்னிடத்தில் திரும்பி வர காணவில்லை. So I will come swiftly to judge the nations. ஆகவே உலக நாடுகளை நியாயம் தீர்க்கும்படி நான் தீவிரமாய் வருவேன் என்றார். Sound the trumpet upon my mountain top. என் மலை உச்சியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே எக்கால துணியை முழங்குங்கள். Sound an alarm for the nations to turn back in repentance. தேசங்கள் மனம் திரும்பி என்னிடத்தில் திரும்பி வரும்படி அபாய எச்சரிப்பை ஒலிக்க விடுங்கள். Behold, I am coming soon. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Fires in unprecedented manner will be found in many nations. இதற்கு முன்பு ஒருபோதும் சம்பவித்திராத விதங்களில் அநேக தேசங்களிலே தீ விபத்துகள் அக்கினி பிளம்புகள் காணப்படும். High-rise buildings will be on fire on a large scale. வானை முட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் உயர்ந்த கட்டடங்கள் பெரிதான அளவிலே தீப்பிடித்து எரியும். Fires in the seas. சமுத்திரத்திலே தீப்பிடித்து எரியும். In the area where sea mining for petroleum and other things take place. கடலிலே ஆழ்துளை ஆராய்ச்சி செய்து எண்ணெய் வளத்துக்காக சேகரிக்கும் இடங்களிலே தீ விபத்துகள் ஏற்படும். Fires in the land and in the field. நிலப்பரப்புகளிலேயும் வயல்வெளிகளிலேயும் தீ விபத்துகள் ஏற்படும். Large tracts of land will burn. பெரிதான நிலப்பரப்புகள் அப்படியே தீப்பிடித்து எரிந்து வெந்துவிடும். The angel in the sun will cause climate change. சூரியனிலே நிறுத்தப்பட்டிருக்கும் தேவ தூதன் வானிலை மாற்றங்களை ஏற்படுத்துவார். In Revelation chapter 19 verse 17 we read that there is an angel stationed on the sun. சூரியனிலே ஒரு தேவதூதன் நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து வெளிப்படுத்தல் 19:17 படிக்கிறோம். So when this angel on the sun causes a climate change, சூரியனில் இருக்கும் இந்த தூதன் ஒரு வானிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் போது temperature will soar in a record manner. வெப்பநிலை சரித்திரம் படைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமாக உயர்ந்துவிடும். Nations will cry and debate how to control this. இந்த வெப்ப அழுத்த தாக்கத்தை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று தேசங்கள் எல்லாம் வகை தெரியாமல் கூடி ஆலோசிப்பு அபயமிடுவார்கள். Let them know the maker of the sun is judging them. சூரியனை சிருஷ்டித்தவர் அவர்களை நியாயம் தீர்க்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். Fear God தேவனுக்கு பயப்படுங்கள் and worship him. அவரை தொழுது கொள்ளுங்கள். Give him the glory. மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்துங்கள். This is what we find the call in Revelation chapter 14 verse 6 to 7. வெளிப்படுத்தல் 14:6-7 இந்த ஒரு அழைப்பு பிரகடனம் பண்ணப்படுவதை தான் பார்க்கிறோம். ஐந்தாவதாகவும் கடைசியாகவும் 7 தேசங்களோட பேரை குறிப்பிட்டு அந்த தேசங்கள்ல என்னென்ன சம்பவிக்கும் என்று தேவன் தமது தீர்க்கதரிசி மூலமா சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம தம்முடைய சரீரமாகிய சபைக்கு தேவ வார்த்தைகள் வெளிப்பட்டும் இருக்கு. Finally, on 31st December 2020 at 10:05 at night, I received the word of the Lord for many nations. கடைசியாக டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 10:05 மணிக்கு இரவு அநேக தேசங்களை குறித்த கர்த்தருடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன். Presence of God came very powerfully all over me. தேவனுடைய பிரசன்னம் என்னை முழுவதும் மிகவும் வல்லமையாக ஆட்கொண்டது. And as I stood basking in the presence of the glory of God, தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தில் அப்படியே மூழ்கி மெய்மறந்து நான் திளைத்துக் கொண்டிருக்கையில்
Then God began to speak about several nations. பல தேசங்களை குறித்து தேவன் என்னோடு பேச ஆரம்பித்தார். Firstly, China. முதலாவது சீனாவை குறித்து பேசினார். Missiles will fly from China with the aim upon Taiwan. தைவான் தேசத்தை குறிவைத்து சீனாவிலிருந்து ஏவுகணைகள் விண்ணில் பறக்கும். Woe unto that nation, Taiwan. ஓ, அந்த தைவான் தேசத்துக்கு ஐயோ! Who will intercede for that nation, Taiwan? தைவான் தேசத்திற்காக யார் திறப்பில் நின்று மன்றாடுவார்கள்? Who is there who will stand in my presence to plead for that nation? அந்த தேசத்துக்காக என்னுடைய பிரசன்னத்திலே திறப்பில் நின்று யார் அவர்களுக்காக மன்றாட போகிறார்கள்? The symbol of China is a dragon. சீனாவின் சின்னமே ஒரு வலு சர்ப்பம் தான். So the Lord said, the dragon shall step forth its leg upon the nations in Asia. கர்த்தர் சொன்னார், ஆசியாவில் இருக்கிற தேசங்களின் மீது வலு சர்ப்பம் தன்னுடைய கால்களை எடுத்து வைக்கும். Its target are the smaller and weaker ones. மிகவும் சிறியவர்களாக வறியவர்களாய் பலவீனமாயிருக்கும் தேசங்களையே குறிவைத்து தாக்கும். Let him who has ears to hear and be watchful. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்டு விழிப்பாயிருக்க கடவன். The dragon shall lift its right front leg towards the nations again, smaller ones like the ones found in the Middle East and in Africa. அடுத்ததாக மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய குட்டி நாடுகள் மீது குறிவைத்து வலு சர்ப்பம் தன்னுடைய காலை எடுத்து அவர்கள் மீது வைக்கும். When it lifts its front leg forward, it seems like it is going to bless, but it is a trap to trap them into submission. வலு சர்ப்பம் தன் வலது காலை எடுத்து வைக்கும் பொழுது ஆரம்பத்திலே அவர்களை ஆசீர்வதித்து உதவி செய்வது போல் தான் தெரியுமானால் உண்மையிலேயே அவர்களை அடிபணிய வைப்பதற்கான ஒரு வஞ்சக கன்னிப்பொறியாகும். Secondly, New Zealand. இரண்டாவதாக நியூசிலாந்து. That nation shall become a tipping in the balances between righteousness and unrighteousness. அந்த தராசில் நீதி அநீதி என்னும் தட்டுகளில் அந்த தேசம் ஊசலாடுகிறதா இருக்கும். Between light and darkness, between right and wrong. இருளுக்கும் ஒளிக்கும் இடையே, சரியான நீதிக்கும் தவறான காரியத்துக்கும் இடையே அது ஊசலாடி கொண்டிருக்கும். So the two scales in the balance will be swing up and down. அந்த தராசின் இரு தட்டுங்களும் மேலும் கீழுமாக ஏறி இறங்குகிறதாய் காணப்படும். But I felt in my spirit when the Lord spoke this. கர்த்தர் இதை என்னோடு பேசின பொழுது என் ஆவியில நான் என்ன உணர்ந்தேன் என்றால், Righteousness refers more to holy living. நீதி என்பது அதிகமாக பரிசுத்தமான ஜீவியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. And unrighteousness more towards an unholy lifestyle of homosexuality. அநீதி என்று சொன்னால் அசுத்தமான ஓரின சேர்க்கையான பாவமான வாழ்க்கை முறையை குறிக்கிறதா இருக்கும். Now whichever side it tips over, அது எந்த பக்கத்தில் அதிகமாக எடை இறங்குகிறதோ, it will be a sign for what will happen there will have a ripple effect to the nations in Asia. அந்த தேசத்தில் என்ன நடக்கிறதோ அதுதான் ஆசியாவில் இருக்கிற மற்ற தேசங்களுக்கெல்லாம் நேருகிற கதி என்பதற்கான ஒரு பின் விளைவுகளை எதிரொலிக்கிறதாகவே இருக்கும். Thirdly, the nation of India. மூன்றாவது இந்திய தேசம். The Lord Jesus said, "What shall I say concerning this nation that I love?" நான் அதிகமாய் நேசிக்கும் இந்த தேசத்தை குறித்து நான் என்ன சொல்லுவேன் என்று கர்த்தர் இயேசு பரிதபித்தார். I was very surprised and touched by that first statement that the Lord Jesus said. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டின முதல் சொற்றொடர் வாக்கியமே என்னை வியப்பில் ஆழ்த்தி ஆச்சரியப்படுத்தி விட்டது. The nation that I love. நான் நேசிக்கிற தேசம். So what is the Lord's view upon this nation? இந்த தேசத்தை குறித்த கர்த்தருடைய வியூகம் தான் என்ன? The cries of the poor, the destitute, the helpless, the poor shall be heard in the streets. ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், நாதியற்றவர்கள், வறியவர்களுடைய கூக்குரல் வீதிகளிலே தேசத்தின் எல்லைகளில் கேட்கப்படும். He who has pity on them shall be moved with compassion
to help and deliver them. அவர்கள் மேல் பரிதாபப்பட்டு இறங்குகிறவர்கள் அவர்களை விடுதலையாக்கி உதவி செய்யும்படி மனதுருகுவார்கள். A drought has been appointed for the land. தேசத்துக்காக ஒரு கொடிய பஞ்சத்தின் வறட்சி நியமிக்கப்பட்டிருக்கிறது. People shall go with pails and buckets to fetch water, but shall find none. தண்ணீரை கண்டுபிடிக்கும்படி மக்கள் தங்களுடைய கைகளில் பாத்திரங்களோடு அலைந்து திரிவார்கள், ஆனால் எங்கேயும் காண மாட்டார்கள். Let him who stands before me plead with me to stay my hand. என்னுடைய கரத்தை தடுத்து நிறுத்தும்படி திறப்பில் நின்று வழக்காடுகிறவர்களிடத்திலே மன்றாடட்டும். Let voices of intercession be raised all over the land, that I may be moved with compassion for her. நான் இந்திய தேசத்தின் மீது மனதுருகும்படி தேசத்தின் எல்லையெங்கும் மன்றாடுகிற பரிந்து பேசுகிற சத்தம் அதிகமாக எழும்புவதாக. Number 4 concerns the USA. நான்காவது அமெரிக்க தேசத்தை குறித்த காரியம். Woe to the nation who turned its back against the God who came to show her grace. தனக்கு கருணையோடு தயவு காண்பிக்க வந்த தெய்வத்துக்கு தன் முதுகை காட்டின தேசத்துக்கு ஐயோ. Now she will be stripped naked and made destitute more than her former state. இப்பொழுது அந்த தேசம் தன் முந்தின நிலைமையை பார்க்கிலும் அதிக கேடுள்ளதாக வஸ்திரங்கள் உரிந்து போடப்பட்டு நிர்வாணமாக்கப்படுவாள். That the people may know their gods of gold, silver, and those who sit in ivory castles cannot save or redeem them. பொன்னினாலும் வெள்ளியினாலும் வார்ப்பிக்கப்பட்ட தங்கள் விக்கிரக தெய்வங்களும் தந்த அரண்மனையில் வீட்டாளுகை செய்கிறவர்களும் தங்களை மீட்கவே முடியாது என்பதை இப்பொழுது ஜனங்கள் அறிந்து கொள்வார்களாக. Her economy shall slide. அமெரிக்க தேசத்தின் பொருளாதாரம் சரிந்து நிலைகுலையும். Number 5 concerns the nations in Europe. ஐந்தாவது ஐரோப்பாவில் இருக்கும் தேசங்களை குறித்து. The anger I have reserved over the nations is not over yet. அந்த தேசங்கள் மீது நான் இதுவரை வைத்திருந்த என்னுடைய கோபம் ஒரு நிறைவுக்கு வந்து தீரவில்லை. I have reserved a blight of strong winds to sweep the nations. அந்த தேசத்தின் ஊடாக வாரிக்கொண்டு போகிற பெருங்காற்றை நான் அந்த தேசங்களுக்காகவே பதுக்கி வைத்திருந்தேன். Cold icy winds shall sweep the nations, causing frozenness more than what they will call normal. இது வழக்கமானதுதான் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கும் அதிகமான உறைந்து போகக்கூடிய அளவுக்கு பனிகட்டிகள் நிறைந்த ஒரு குளிர்காற்று அந்த தேசங்களின் எல்லையெங்கும் வேகமாய் வீசும்படி கட்டளையிடுவேன். Number 6 the Middle East nations. ஆறாவது மத்திய கிழக்கு தேசங்கள். My grace shall rise over the region as they will favor my people Israel. அவர்கள் என் ஜனங்களாகிய இஸ்ரவேலுக்கு தயவு காட்டும் பட்சத்தில் என்னுடைய கிருபை அந்த தேசத்தின் பகுதிகள் மீது பலமாய் எழும்பும். Didn't I say I will bless those who bless you? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று நான் சொல்லவில்லையா? This was a promise given to Abraham in Genesis chapter 12 verse 3. ஆதியாகமம் 12:3 வசனத்தில் இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அல்லவா? Number 8 concerns the nation of Israel. எட்டாவது இஸ்ரவேல் தேசத்தை குறித்த வெளிப்பாடு. I will give her favor among the nations and open doors for her. பல தேசங்களுடைய கண்களிலே அந்த தேசத்துக்கு நான் தயவை கட்டளையிட்டு அந்த தேசத்துக்கான வாசல்களை திறந்து கொடுப்பேன். This I believe concerns more about the Abraham Accord, that the Israel is making peace with many Muslim nations. இது ஆபிரகாமுடைய உடன்படிக்கை நிமித்தமாக தான் இன்றைக்கு இஸ்ரவேலர் அநேகம் இஸ்லாமிய தேசங்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறதை குறித்து நான் நம்புகிறேன். Why this is important? இது ஏன் முக்கியமானதா இருக்கிறது? For peace will first need to come in the region before my wrath manifests. என்னுடைய கோபாக்கினை வெளிப்படுவதற்கு முன்பதாக அந்த பகுதியிலே சமாதானம் நிலைநாட்டப்பட வேண்டும். A final word for the church at large. கடைசியிலே பெருவாரியான பொது திருச்சபைக்கு வருகிற இறுதி வார்த்தை. My favor will come upon my people to make them strong in their knowledge of me. என்னை குறித்த அறிவில் என் ஜனங்களை வல்லவர்களாக்கும்படி என்னுடைய தயவு என் ஜனங்களை பலமாய் ஆட்கொள்ளும்.
They shall be made fat and strong as they grow in the knowledge of the Lord their God. தங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிய அறிவில் அவர்கள் வளரும் பொழுது கொழுத்த கன்றுகளாய் உறுதிமிக்க வலியவர்களாக்கப்படுவார்கள். They shall learn to do exploits before the days of darkness come. கொடிய ராக்காலத்தின் நாட்கள் வருவதற்கு முன்பு அவர்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கும் பெரும் கலைகளை கற்றுத் தேர வேண்டும். They must learn to put on the armor of light to withstand against the evil day. தீங்கு நாளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பதற்கு திராணியுள்ளவர்களாகத்தக்கதாக ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளும் வழிவகைகளை அவர்கள் கற்றுத் தேர வேண்டும். I will raise up true teachers to teach them my ways, as the priests taught the people concerning the laws during the days of Josiah. யோசியா ராஜாவின் நாட்களில் ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு கர்த்தருடைய பிரமாணங்களை போதித்தது போல என்னுடைய வழிகளை அவர்களுக்கு போதிக்கக்கூடிய உண்மையுள்ள மெய்யான போதகர்களை மேய்ப்பர்களை அவர்கள் எழுப்ப வேண்டும். You can find a reference to that in 2 Kings chapter 22 verses 8 to 10. 2 ராஜாக்கள் 22:8 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் அதற்கான ஆதாரத்தை நீங்கள் பார்க்கலாம். I will wipe away the false teachers and raise up true teachers. கள்ள போதகர்களை அவர்கள் நடுவில் இராதபடிக்கு அறவே அழித்து துடைத்தெறிந்து விட்டு உண்மையான மெய்யான போதகர்களை எழுப்பி நிறுத்துவேன். Behold, I will sharpen new swords to give to my young warriors. என் இளம் பராக்கிரமசாலிகளுக்கு கொடுப்பதற்காக என்னுடைய புதிய பட்டயத்தை இதோ நான் தீட்டி கூர்மையாக்குகிறேன். Those who have been trained and are waiting on me. நன்கு பயிற்றுவிக்கப்பட்டவர்களாய் எனக்காகவே காத்திருக்கிறவர்களுக்கு அந்த பாக்கியம் உண்டாகும். Put on the shoes to announce that the king is coming, his kingdom is coming. ராஜா வருகிறார், அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது என்பதை அறிவிக்கும்படி உங்கள் பாதரட்சைகளை தொடுத்து நில்லுங்கள். I will raise up a new breed of leaders who will have a heart of obedience to my ways. என்னுடைய வழிகளுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் உள்ள ஒரு புதிய இனமான தலைவர்களை நான் தலையெடுக்கும்படி தழைத்தோங்க செய்வேன். And they will model their lives like the Lamb of God in sacrifice and in humility. தியாக பலியோடு தங்களை அர்ப்பணிப்பதிலும் மனத்தாழ்மையான வாழ்க்கை முறையிலும் தேவாட்டுக்குட்டியானவரை போல அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாதிரியாக்கிக் கொள்வார்கள். Amen. ஆமென். This is the word of the Lord I bring to you for 2021. 2021 ஆண்டுக்காக நான் இதையே கர்த்தருடைய வார்த்தையாக உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவாக நம்மில் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று பார்க்க ஆச்சரியமாய் இருக்கிறது. 5 வகையான தீர்க்கதரிசன வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய மக்கள் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்ள இவைகளை எல்லாம் முன்கூட்டியே நமக்கு வெளிப்படுத்தியும் இருக்கிறார். 2 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் சொல்லுகிறது. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் ஒதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அனைத்தும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் கேட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். மற்றவர்களையும் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். மாரநாதா.